எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி முறையாக வருவதில்லை. இயற்கை பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய கூட நிவாரண நிதியை முழுமையாக தருவது கிடையாது. ஏன் இப்போ பள்ளி மாணவ மாணவியருடைய படிப்புக்காக தர வேண்டிய நிதியை கூட தரல. இந்த நிதியை தரணும்னா என்ன சொல்றாங்க, மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க என்று நமக்கு நிபந்தனை போடுறாங்க. இது ஒன்றிய அரசு ஏன் செய்து தெரியுமா? தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் இருமொழி கொள்கை தான் என்பது அவங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்களையும் முன்னிலை இருக்கிறோமே, அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் பண்றாங்க? தமிழ்நாட்டோட வளர்ச்சி, தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது, அதனால இப்படி பண்றாங்க. உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆங்கிலம் கத்துக்கிட்டது. இந்தியை கத்துக்கிட்டு இருந்தா நம்மால இந்த உயரத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய தாய்மொழி தமிழ். உலகத்தோட பேச ஆங்கிலம், வாழ்க்கையில முன்னேற அறிவியல், தொழில்நுட்பம், கணிதம், சமூக அறிவியல், அது போதும். இதுதான் நம்ம வெற்றியோட அடிப்படை. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்தி ஆதிக்கம் எதுக்குன்னா சிலரோட சமூக ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்தான். இதை உணர்ந்த காரணத்தால்தான் இந்தி திணிப்புக்கு எதிரான நம்முடைய உரிமை குரலுக்கு இப்போ வட மாநிலங்கள் இருந்தும் ஆதரவு குரல் வருது. இந்த சதியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு உணர்ந்துடுச்சு. அந்த சதியோட தொடர்ச்சி தான் இப்போ நடக்கிற மிரட்டல்கள் இளைய தலைமுறையினரும் ஏன் தமிழ்நாட்டு குழந்தைகள் கூட உணர்ந்திருக்கிறாங்க.